அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஆந்தையை ஏன் தனது வாகனமாக மகாலட்சுமி தாயார் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம பரமேஸ்வரன் பார்த்தோம்னா பார்வதி பரமேஸ்வரனுக்கு ரிஷப வாகனம் அப்படிங்கிறத பார்க்குறோம். பிரம்மா சரஸ்வதிக்கு ஹம்ச வாகனம்ங்கிறது இருக்குது. அதே மாதிரி மகாலட்சுமி ப்ளஸ் அந்த நம்ம நாராயணனை பார்த்தோம்னா ஸ்ரீமன் நாராயணன் அப்படியே லக்ஷ்மி நாராயணனாக அந்த கருட வாகனத்தில் தான் வரார் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஆனால் இதில் தனியாக நம்ம மகாலட்சுமி தாயாரை மட்டும் எடுத்துக்கொள்ளும் பொழுது தாயாருடைய வாகனமாக இந்த ஆந்தை அப்படிங்கிற ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காளே, இதன் பின்னால் இருக்கக்கூடிய கருத்து என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரிஜினலாக பார்த்தோம்னா ஆந்தை என்பது மகாலட்சுமி தாயாரினுடைய வாகனம் என்பதற்கான பிரமாணம் என்பது நம்முடைய சாஸ்திரத்திலே இல்லை. அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் ஆந்தையை சொல்கிறாளே சார், எல்லா இடத்துலையும் மகாலட்சுமியினுடைய வாகனம் தானே ஆந்தைன்னு சொல்கிறான்னு பார்த்தோம்னா, வட இந்தியாவிலே இது போன்ற நம்பிக்கை என்பது இருக்கிறது. ஆனால் அவர்கள் கூட அந்த ஆந்தையை மகாலட்சுமியினுடைய வாகனம் என்று சொல்லவில்லை. அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது தாயார் மகாலட்சுமியினுடைய ஒரு படத்தை போட்டு ஒரு ஓரமாக ஒரு ஆந்தை படத்தை போட்டிருப்பா, இல்லைன்னா பின்னாடி ஆந்தை நிற்கிற மாதிரி போட்டிருப்பா. அதே மாதிரி இப்போ நம்ம சுப்பிரமணிய சுவாமி படம் பார்த்தோம்னா அந்த சுப்பிரமணிய சுவாமி காலு கீழே ஒரு நாகங்கிறது நின்றுட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் படம் போட்டிருப்பா தெரியுமா. இது போன்று அந்த மகாலட்சுமி தாயாருக்கு அருகிலே ஒரு ஆந்தை என்கின்ற ஒரு சிலையை கூட வச்சிருக்கா. அந்த வட இந்தியாவில் நம்ம நிறையவே பார்க்கலாம். நாம அதனை வாகனம் என்று கற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். அது வாகனம் என்று அவர்கள் சொல்லவே இல்லை. இந்த பெங்கால் மற்றும் இந்த வட இந்தியாவில் பல இடங்களிலுமே இந்த ஆந்தையை ஒரு நல்ல சகுனமாகவே அவர்கள் பார்க்கிறார்கள். ஆந்தை வீட்டுக்குள்ளே வர்றது, அது சத்தம் போடுது அப்படின்னு சொன்னால் அது எத்தனை தடவை கத்துறது அப்படிங்கிறத கணக்கு வச்சுட்டு கூட அதற்கு பலன் உரைக்கின்ற ஒரு சிஸ்டம் கூட வச்சுட்டு இருக்கா. இப்போ நம்ம பஞ்சாங்கத்தில் பார்த்தோம்னா காகம் கரைதலுக்கு பலன், பல்லி சொல்லுக்கு பலன்கிற மாதிரி இருக்கிற மாதிரிலாம் அவர்கள் ஆந்தையினுடைய அந்த கரைதலுக்கான பலன்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தடவை கத்துனா இந்த மாதிரி பலன், 2 தடவை கத்துனா இந்த மாதிரி பலன் சொல்லிட்டுலாம். ஆந்தை இடத்திலே செல்வ செழிப்பு என்பது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கா. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதற்கு நிறைய நாட்டுப்புற கதைகளையும் சொல்லி வைத்திருக்கிறார்கள். இது போக இந்த ஆந்தையானது நம்ம பேசிக்காக நமக்கு தெரியும் இல்லையா, அவ கேட்டால் அதுக்கான ஃபிலாசபி எப்படி சொல்கிறான்னு பார்த்தோம்னா, ஆந்தை என்பது இரவிலே அதற்கு கண்கள் நன்றாக தெரியும், அது நன்றாக பார்த்து உணரக்கூடிய ஒரு அறிவுள்ள ஒரு பறவை அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. அதாவது செல்வத்தை பாதுகாக்கக்கூடிய திறன் என்பது இந்த ஆந்தை இடத்திலே உண்டு. இரவிலே நன்றாக கண் விழித்து இந்த செல்வத்தினை பாதுகாக்குமாம். அதனால்தான் அது மகாலட்சுமியினுடைய ஒரு பாதுகாவலனாகத்தான் அதை பார்த்தார்களே தவிர வாகனமாக சொல்லவில்லை. அதே நேரத்திலே மாறாக இந்த வேத மந்திரங்கள் அப்படிங்கும்போது அதில் எப்படி தெரியுமா சொல்றா, ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் மகாலட்சுமி கமலதாரிணி சிம்மவாகின்யை ஸ்வாஹா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஸ்வாகாரத்தை சொல்லி மகாலட்சுமிக்குரிய அந்த மந்திரங்களை சொல்லி ஹோமங்களை செய்வார்கள். இதில் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் மகாலட்சுமி கமலதாரிணி, கமலதாரிணி நமக்கு தெரியும், கமலம்னு சொன்னால் தாமரை புஷ்பம், அந்த தாமரை புஷ்பத்தை தாரணையும் செய்து கொண்டிருக்கின்ற சிம்மவாகினியைன்னு சொல்றார். அப்ப மகாலட்சுமி தாயாரினுடைய வாகனம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா சிம்ம வாகனம்தான். இதனை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் நம்முடைய வேதமானது நமக்கு சொல்லி தருகிறது. மந்திரங்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, மகாலட்சுமி தாயாரினுடைய அதாவது தனிப்பட்ட முறையிலே மகாலட்சுமி தாயாரினுடைய வாகனம் என்பது சிம்ம வாகனம்தான், ஆந்தை என்பது இல்லை. ஆந்தையை ஒரு மகாலட்சுமியினுடைய பாதுகாவலனாக பார்த்தார்கள். அதனால தான் அந்த டிராயிங்ஸ்லாம் பார்த்தோம்னா ஆந்தையை பக்கத்தில் வச்சிருப்பா. இது அப்படியே காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னு சொன்னோம்னா, இது வாகனம் வாகனம் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் பரப்பப்பட்டு அப்படியே மகாலட்சுமி தாயார் ஒரு ரதத்தில் வர்ற மாதிரியும் அந்த ரதத்தினை 4-5 ஆந்தைகள் சேர்ந்து அப்படியே இழுத்துண்டு போகிற மாதிரியும் இவாளா அந்த கற்பனையில் ஒரு உருவத்தை கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு நம்முடைய சாஸ்திரத்திலோ அல்லது வேதங்களிலோ எந்த விதமான பிரமாணமும் கிடையாது.
இயலாது. ஆந்தையை உள்ளு அப்படின்னு சொல்லுவா. அதே அந்த நார்த் இந்தியாவிலே கூட பார்த்தோம்னா அந்த முட்டாள்தனமான செயல்களை செய்பவர்களை கூட உள்ளு அப்படின்னு திட்டுவா. உள்ளு காப்பட்டே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி திட்டுவா தெரியுமா? நம்ம இந்த ஹிந்தி மூவிஸ்ல கூட பார்த்துருக்கலாம். ஆக முட்டாள்தனமாக அறிவிலித்தனமாக செயல்படுபவர்களையே ஆந்தை என்று கம்பேர் பண்ணி அவர்கள் திட்டுற அதே நேரத்திலே இந்த ஆந்தையை அந்த செல்வ செழிப்பினை செல்வத்தினை பாதுகாக்கக்கூடிய பறவையாக பார்த்தார்கள். அவ்வளவுதானே தவிர ஆந்தை என்பது மகாலட்சுமி தாயாரினுடைய வாகனமாக கருத இயலாது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.